ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஞ்சள் பூசணிக்காய் அல்வா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பூசணிக்காய் அல்வா செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் பூசணிக்காய், 1 கப் சுகர், முந்திரி, காய்ஞ்ச திராட்சை, ஏலக்காய் தூள், நெய். இப்போ பேனை சூடு பண்ணி அதில் நெய்யை ஊற்றிடலாம். நெய் சூடானதும் அதில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துடலாம். முந்திரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதில் காஞ்ச திராட்சையை போட்டுடலாம். காஞ்ச திராட்சை லைட்டாக பலூன் மாதிரி வரணும். அப்படி வந்த உடனே எடுத்துடலாம். பாருங்க, காஞ்ச திராட்சை லைட்டாக பலூன் மாதிரி வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். மறுபடியும் அதே பேனில் பேலன்ஸ் இருக்கிற நெய்யை ஊற்றி நம்ம பூசணிக்காவை கிளறிடலாம். இப்போ இதில் பூசணிக்காவை போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறிடலாம். பூசணிக்காய் நார்மலாகவே சீக்கிரமாக வெந்துடும். அதனால நீங்கள் அதில் தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதில்லை. தேவைன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நம்மளோட பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இப்போ இதில் நாம் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். இது நான் என்னோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்ட உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி லிக்விட் மாதிரி ஆகிடும். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி இந்த சர்க்கரைலாம் நல்லா வற்றி நல்லா சுருண்டு வரும். அப்படி வந்துடுச்சுன்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது. இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ அல்வா கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் வாசனைக்காக நம்ம ஏலக்காய் தூளை போட்டுடலாம். பாருங்க, நம்மளோட அல்வா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் நாம் வறுத்து வச்சிருக்கிற முந்திரியையும் காஞ்ச திராட்சையும் போட்டுடலாம். போட்டு ஒரு கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
பூசணிக்காய் வந்து ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு. சுகர் லெவலும் எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த ரெசிபி பத்தி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.